வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது இரண்டாவது பகுதியின் இரண்டாவது சிறப்பு நேர்காணல் பகுதிக்கு வந்திருக்கின்றோம். நாங்கள் ஏற்கனவே கூறியது போல நேத்ரா தொலைக்காட்சிக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கின்றது. அந்த பொறுப்பினை சிறப்பாக நிறைவேற்றி கொண்டிருக்கின்றது. பல படைப்பாளிகளை நாங்கள் இனங்கண்டு அவர்கள் வாழ்வில் முன்னேறுவதற்கு எங்களாலான சகல பங்களிப்பினையும் வழங்குகின்றோம். இதன் மூலம் பல கலைஞர்கள் உருவாகி இருக்கின்றார்கள், சமூகத்திற்கு வெளிப்பட்டிருக்கின்றார்கள். அது எமக்குரிய பெருமையான விடயமாக கருதுகின்றோம். அந்த வகையில் இப்பொழுது இந்த சிறப்பு இரண்டாவது நேர்காணல் பகுதியிலும் ஒரு கலைஞரை அழைத்து வந்திருக்கின்றோம். அண்மையில் இப்பொழுது மலையகத்திலிருந்து ஒரு பாடல் வெளியிடப்பட்டது. மிக அண்மைய காலத்தில் 2 பாடல்கள், தாய்க்காக ஒரு பாடல், தந்தைக்காக ஒரு பாடல். அந்த 2 பாடல்களும் மிகச்சிறப்பாகவே வந்திருக்கின்றது. அந்த 2 பாடல்களையும் எழுதிய பாடலாசிரியர் இன்று எமது சிறப்பு நேர்காணல் பகுதியில் இணைந்திருக்கின்றார். வணக்கம் கட்வீன் அவர்கள். வணக்கம் சார். ஆமாம், கட்வீன் என்ற ஒரு இளைஞன். இவரும் ஒரு புதிய படைப்பாளி, இலங்கையின் சினிமா துறைக்கு உள்நுழைந்திருக்கும் ஒரு படைப்பாளியாகவே கருதப்படுகிறார். இவர்களுடைய ஆரம்ப படைப்பு, முதலாவது படைப்பாகவே இதுவாக இருக்கின்றது. என்றாலும் இந்த படைப்பு மிகச்சிறப்பாக வந்திருக்கின்றது. இந்த படைப்பு குறித்து நாங்கள் விரிவாக கதைப்பதற்கு முன்னர் கட்வீன் என்ற ஒருவரை பற்றி, உங்களை பற்றி ஒரு அறிமுகத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். உங்களை பற்றி சொல்லுங்கள். சார், எனது பெயர் கட்வீன். நான் தலைவக்கிளையில் மட்டக்கிளையில் இருக்கிற இடத்துலேருந்து வந்திருக்கிறேன். இந்த படைப்பானது நாம் உண்மைக்கும் நன்றி சொல்லணும். இந்த இடத்துக்கு நேத்ரா அலைவரிசைக்கு இந்த நேர்காணலூடாக நாங்கள் வந்திருக்கிறதுக்கு உண்மைக்கும் முதல் காரணம் இந்த பாடலின் இசை அமைப்பாளர் வின்சன் அவருக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறணும். உண்மைக்கும் இந்த படைப்பானது நாங்கள் ஆரம்பத்திலேருந்து நானும் வின்சனும் நிறைய விடயங்களை கலந்துரையாடி இந்த கலை சம்மந்தமாக ஏதாவது ஒரு விடயங்களை சாதிக்கணும்னு சொல்லித்தான் எங்களுடைய மெயினான நோக்கம். அந்த வகையில் நாங்கள் கவர் சாங் அந்த மாதிரி விடயங்களை எல்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு நாள் வின்சன் சொன்னார், கட்வீன், நம்ம ஏதாவது ஒரு நல்ல படைப்பை நம்மளோட சொந்த படைப்பு ஒன்று நம்ம தரலாமே அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்கு பிறகு தான் நம்ம அதுக்கு முன்னுக்கு ஒரு சொந்த படைப்பு கொடுத்ததில்லை. சரி பண்ணலாமே, நம்மளால் முடியும் அப்படின்னு வின்சன் சொன்ன பிறகு ஓகே வின்சன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ சரி பண்ணலாம் வின்சன் அப்படி சொன்ன பிறகு நாங்கள் முடிவு பண்ணினோம் ஒரு பாடல். அது ஒரு போன இயர் அந்நியர் தினத்திற்காக ஒரு 1 வீக் இருந்துச்சு. அப்போ 1 வீக்கில் ஒரு அம்மா பாடலை செய்வோமே அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்தது. அம்மா பாடல் செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அம்மானா எல்லாருக்கும் பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லி அம்மா பாடல் ஒன்று செய்வோம்ன்ற ஒரு ஆர்வம். அப்போ மியூசிக் வின்சன் போடுவார், நம்ம விஷுவல் எல்லாம் வீடியோ ஷூட் எல்லாம் செய்கிறது. அப்போ பாடல் ஆசிரியர் ஒருத்தர் தேவைப்படுது. அப்போ அந்த வகையில் நான் பாடல் ஆசிரியர் தேவைப்படுற நேரம் அப்போ வின்சென்ட்டு சொன்னேன், யாராச்சும் வச்சு பாடல் ஒன்று எழுதுவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னார், இல்லை கட்வீன், உங்களால் முடியும், நீங்கள் எழுதுங்க, உங்களால் முடியும் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், ஐயோ வின்சன், நான் கவிதை கூட இது வரைக்கும் எழுதுனது கிடையாது, என்ன ஒரு பாடல் எழுதணும்னு சொல்கிறீங்களே எப்படின்னு. இல்லை கட்வீன், உங்களால் முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தார். உடனே நான் சொன்னேன், ஓகே வின்சன், எனக்கு ஒரு நாள் டைம் தாங்க, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ நான் வீட்டை போய் கவிதையெல்லாம் எழுதி, அம்மாவை பற்றியான கவிதைகள்லாம் நிறைய வார்த்தைகள் வருது, எழுதுறதுக்கு நிறைய வார்த்தைகள் வருது. அதை ஒரு பாடலாக ப்ரெசென்ட் பண்ண தெரியலை. ஏன்னா இதுக்கு முன்னுக்கு நாங்கள் பாடல் எங்கேயும் இசையமைப்பாளர்கிட்ட வேலை செஞ்சதும் கிடையாது, அதை பார்த்ததும் கிடையாது. அப்போ அதனால ஒரு படைப்பை கொடுக்கணும்னு ஒரு ஆர்வம், அந்த ஆர்வத்தில் நாங்கள் ஒரு படைப்பை கொடுக்கணுமே அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் நான் நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்குள்ளே வந்துச்சு. அது பாடலாக்க முடியலை. அப்போ வின்சென்ட் அடுத்த நாள் சொன்னேன், வின்சென்ட், நிறைய வார்த்தைகள்லாம் வருது, நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் வருது, அப்போ ஒரு பாடலாக்க முடியலை அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நான் மியூசிக் போடுறேன், நீங்கள் பாடல் அதுக்கு தகுந்த வரியை நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள், உங்களுக்கு சரியாக வரும் அப்படின்னு சொல்லி. அப்போ வின்சன் மியூசிக் போட எனக்குள்ளே, அவர் மியூசிக் போடக்குள்ளே எனக்கு தோணுது, அம்மா பாடல், என்ன தவம் செய்தேனோ என் தாயாய் நீ மாற அப்படின்னு அவர் மியூசிக்கில் எனக்கு கேட்குது ஒரு வார்த்தையா. அப்போ தான் யோசித்தேன், ஆஹா இப்படித்தான் சாங் செய்கிறாங்களா. ஒரு பாடல்ன்றது ஒரு மியூசிக்கை போட்ட பிறகு நம்ம மைண்டில் அந்த வரிகள்லாம் வருது. அப்போ நான் யோசித்தேன், இது தான் பாடலோட முறையா அப்படின்னு அன்றைக்கி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அந்த பாடலை நம்ம வெற்றியாக கொடுக்கணும்னு யோசித்தோம்.
அந்த வரிகள்லாம் எங்களுக்கே தெரியாமல் ஒவ்வொரு வரிகளும் அந்த பாடல் அம்மா பாடலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு வரிகளும் வந்து நாங்களே எங்களுக்குள்ளே இப்படி ஒரு வரி இருக்குதான்னு யோசிக்கிற அளவுக்கு ஒவ்வொரு வரிகளும் எங்களுக்குள்ளே வந்துச்சு. அப்போ நாங்கள் ஃபுல் சாங் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு half அன் ஹவரில் ஃபுல் சாங் எழுதி முடிஞ்ச பிறகு அவரும் சிரிக்கிறாரு, எப்படி நீங்கள் இவ்வளோ half அன் ஹவர் எழுதவே இல்லாது, நீங்கள் ஒரு half அன் ஹவரில் இப்படி சாங்கே முடிச்சிட்டிங்களே அப்படின்னு. இப்போ அதுக்கு பிறகு அந்த சாங்கை நாங்கள் மெழுகோட்டணும். அதுக்கான மியூசிக்கை வின்சன் தந்தார். மியூசிக்கை வின்சன் தந்த பிறகு அதுக்கான விஷுவல் ஒன்று நம்மளுக்கு தேவையே. விஷுவலுக்கு ஒரு 3 days 2 days தான் இருக்குது. அப்படி இருக்கக்குள்ள விஷுவல் ஒன்று தேவையே அப்படின்றக்குள்ள நாங்கள் என்னடா செய்கிறது, விஷுவலுக்கு இப்போ போய் யாரை போய் தேடுறது அப்படின்னு சொல்லி என்னுடைய மனைவியும் என் குழந்தையும் இருந்தாங்க. அப்போ அம்மாவும் மகளுக்கும் அவங்க செட் ஆகுவாங்கன்னு சொல்லி என் மனைவி சிந்து, என் குழந்தை இவாஞ்சலின். அப்போ அவங்களையே இந்த பாட்டுக்கு ஆக்ட் பண்ண வைப்போம். ஒரு நாள் தான் எங்களுக்கு ஷூட்டிங் எடுக்கிறதுக்கான நேரம் இருக்குது. எடிட்டிங் அப்படியெல்லாம் நிறைய நாட்கள் தேவைப்படும்ன்றதுனால 3 நாள் தான் இருக்குது. அப்போ அவங்கள வச்சு ஒரே நாளில் எடுத்த அந்த படப்பிடிப்பு அதை வந்து நானே தான் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள அந்த ரத்தல்ல நுவரெலிய அந்த டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு ஒரே நாளில் அந்த படப்பிடிப்பை எடுத்தோம். சரி, அந்த அம்மா பாடலை பார்த்து விட்டு அந்த பாடலின் அமைப்பு, அந்த பாடலின் உருவாக்கம் தொடர்பில் பாடலாசிரியர் கொட்வினிடம் பல விடயங்களை நாங்கள் கலந்துரையாட போகின்றோம். இதோ அந்த கொட்வின் எழுதிய அம்மா பாடல் இப்பொழுது பார்க்கலாம். சொன்ன முதல் வார்த்தை அம்மா. என்ன தவம் செய்தேனோ என் தாயாய் நீயாக, என்ன தவம் செய்தேன் என்னம்மா. என்ன தவம் செய்தேனோ என் தாயாய் நீயாக, என்ன தவம் செய்தேன் என்னம்மா. என்ன தவம் செய்தேன் என்னம்மா. நான் பார்த்த முதல் தெய்வம், நான் பெற்ற முதல் முத்தம், நான் சொன்ன முதல் வார்த்தை எல்லாமே அம்மா. அருமையான பாடல் வரிகளாக இருக்கின்றது. கொட்வின், இந்த பாடலின் உருவாக்கத்திற்கு நீங்கள் இதுதான் உங்களுடைய முதல் படைப்பு என்றீர்கள். இந்த படைப்பை வெளிக்கொணர்வதற்கு நீங்கள் சந்தித்த இடர்பாடுகள் என்ன, சவால்கள் என்ன?
இந்த பாடலை எழுதணும்னு சொல்லி வின்சன் சொன்னார் சார். அங்கேயே ஒரு சவால் தான். ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி கவிதையை எழுதுனது கிடையாது. இப்போ ஒரு பாடலை எழுதணும்னு சொல்கிறாரு. அப்போ அது வந்து ஒரு சவாலாக தான் எனக்கு இருந்துச்சு. சரின்னு அதை சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு நல்லா எழுதுவோன்னு எழுதினேன். அது சக்ஸஸ் ஆகுனுச்சு. அப்போ வின்சன் வந்து நிறையவே இந்த பாடலுக்கு கஷ்டப்பட்டார் சார். அப்போ அந்த மியூசிக்காக இருக்கட்டும், அந்த எடிட்டிங்காக இருக்கட்டும், விஷுவல் எடிட்டிங் எல்லாம் ஒரு மல்டி டேலண்ட் அவர். அப்போ இந்த படைப்புகள் வந்து நாங்கள் ஒரு சவாலாக தான் கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பொருளாதார பிரச்சனைகள் மத்தியில் ஒரு சவாலாக தான் கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு சார். சரி, இந்த பாடலை பாடியிருந்தவரையும் அருமையாக பாடியிருந்தார், அவரை பற்றியும் சொல்லுங்கள். உண்மையாக சார், அவரை பற்றி நான் நிறையவே கூறணும். அவருடைய பேர் ஸ்டீவ், கிரேட் 9 தான் படிக்கிறார் சார். அவர் வந்து இந்த பாடலை வந்து ஒரு புதிய பாடல் அப்படின்னா, ஒரு கவர் சாங் அப்படின்னா உடனே நம்ம அந்த பாடலை பாடமாக்கி நம்ம பாடிடலாம். ஒரு புதிய சாங் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். அந்த புதிய சாங்கை அவர் பெரிய டைம் ஒன்று எடுக்கலை சார். சின்ன ஒரு டைமில் அவர் கேட்ச் பண்ணி நாங்கள் கூட யோசிக்கலை. ஒரு சின்ன ஆள், 14 வயசு, இவர் இந்த அளவுக்கு ஒரு புதிய பாடலாக இப்படி ஒரு அழகாக பாடுவாரான்னு சொல்லி அவர் பாடின பிறகு எங்களுக்கு இன்னும் ஒரு உத்வேகம் வந்துச்சு. இந்த பாடல் வந்து நம்மளை எங்கேயோ கொண்டுக்கிட்டு போகும், ஒரு வெற்றியை தரும்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை கொடுத்தாரு ஸ்டீவ். அந்த வகையில் சரி, நிறைய கதைக்க வேண்டி இருக்கின்றது. கொட்பிரைன், உங்களுடைய முதல் பாடல் அந்த அம்மா பாடல். அப்பாவுக்காகவும் ஒரு பாடலை எழுதியிருந்தீர்கள் என்று சொன்னீர்கள். இந்த அப்பா பாடலை குறித்து நாங்கள் கலந்துரையாடுவதற்கு முதலில் அந்த அப்பா பாடலை பார்த்துவிட்டு அந்த பாடல் குறித்து நாங்கள் கலந்துரையாடலாம். இதோ அப்பா பாடல், கொட்பிரைன் எழுதிய அப்பா பாடல் வருகிறது. கோயிலுக்கு போனதில்லை, கேட்ட வரம் அப்பா நீ தந்ததால, பாடலாசிரியர் கொட்பிரைனின் அந்த அருமையான வரிகள் இருக்கின்றது. இந்த பாடல் உங்களுடைய இரண்டாவது படைப்பு என்று சொல்லியிருந்தீர்கள். இந்த பாடலை பற்றி சிறப்பாக சொல்லக்கூடிய ஏதேனும் விடயங்கள் இருக்கிறதா? நிச்சயமாக சார். ஏன்னா அம்மாவுக்கு ஒரு பாடல் எழுதினோம்னா அதுக்கு பிறகு அப்பாவுக்கு ஒரு பாடல் எழுதித்தானே ஆகணும்னு சொல்லி இந்த பாடல் நாங்கள் முதல்ல அம்மா பாடல் எங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் கொடுத்துச்சு. அப்போ அப்பா பாடலை சரி ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி அப்பா பாடலில் வந்து நிறைய ஒரு எங்களுக்கு இது மறக்க முடியாத ஒரு பாடல் ஒன்று.
ஏன்னா அந்த பாடலில் முன்னுக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று வருது. அது வந்து என் அப்பா, அவரும் இறந்து 23 வருஷம். அப்போ அவரும் ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு கலை படைப்பில் கலை அந்த சம்மந்தப்பட்ட விடயங்களில் நிறைய ஈடுபாடு அவருக்கு இருந்திருக்குது. அப்போ அந்த வகையில் அவரையும் இந்த பாடலுக்குள்ளால் எடுக்கணும்னு சொல்லி அவரை நடிக்க வைக்கணும்னு சொல்லி ஒரு ஆசையில் அந்த ஃபோட்டோவில் சரி அவர் நடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவரை நடிக்க வச்சோம் சார். அதுக்கு பிறகு நாங்கள் அந்த பாடலில் பார்த்துருப்பீங்க, ஒரு அப்பாவுக்கு நடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து நம்ம அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர். அப்போ அவர் வந்து நாங்கள் கேட்டோம், இப்படி அந்த அப்பா பாடல் ஒன்று இருக்குது, அதுக்கு நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் உடனே, நான் இதுக்கு முன்னுக்கு கேமரா முன்னுக்கு நடித்தது கிடையாது, நான் எப்படி நடிக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட பிறகு, இல்லை நாங்கள் இருக்கோம், ஏதாவது பிழையாகனா நாங்கள் உங்களுக்கு எப்படி எப்படி செய்யணும்னு சொல்லி தரோம், நீங்கள் நடிங்க, உங்களுக்கு முடியும், நாங்கள் இருக்கோம், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த மகனுக்கு நடிச்சிருக்கிறாரு. அவர் நேரியோ ஜெர்சான். அவரும் அப்படித்தான், இதுக்கு முன்னுக்கு எந்த ஒரு கேமரா முன்னுக்கும் நடித்தது கிடையாது. முதலாக அதில் இருக்க எல்லா கதாபாத்திரங்களும் இருக்கட்டும், அந்த பாடல் எழுதியதும் எனக்கு ஒரு அனுபவம், புது அனுபவம். அதை இசையமைப்பதும் வின்சனுக்கு ஒரு புது அனுபவம். இதில் நடித்தவர்களும் புது அனுபவம். அது கவிதாஞ்சலின்ற ஒருத்தவங்க தான் பாடியிருக்கிறாங்க. அவங்களும் இந்த பாடலை ஒரு அழகான முறையில் எங்களுக்கு பாடி தந்தாங்க. அப்போ இந்த விஷுவல்லாம் செய்யக்குள்ள எங்களுக்கு ஒரு சில இடங்களில் எங்களுக்கு கண் கலங்கி நாங்கள் ஒரு ஃபீலிங்கோட தான் அந்த விடயத்தை நாங்கள் செய்யக்கூடியதாக இருந்துச்சு. அப்போ அந்த 2 பேருமே எங்களுக்கு நல்ல முறையில் அந்த பாட்டுக்கும் விஷுவலுக்கும் நடித்து தந்தாங்க. அந்த வகையில் அந்த பாடலை நாங்கள் முழுமையாக பெஸ்ட்டாக கொடுத்துருக்குறோம்னு நம்புகிறோம். சரி, அனுபவங்கள் தான் சிறந்த பாடம் என்பார்கள். இந்த 2 பாடங்களில், இந்த 2 பாடல்களில் இருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் என்ன? உண்மையாகவே சார், இந்த 2 பாடல்லையும் நான் பெற்றுக்கொண்ட அனுபவம் என்னன்னு சொன்னால், காசு பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றது வந்து நாங்கள் இப்போ வாழ்கிறதுக்காக இந்த படைப்புகளில் சாதிக்கணுன்றது வந்து நிறைய சாதனை படைத்தோம்னா நாங்கள் இறந்தாலும் வாழ்கிறதுக்கு, நான் இறந்துட்டாலும் என் பேர் இந்த உலகத்தில் இருக்கும் அப்படின்றதுக்கு நாங்கள் சம்பாதிக்கிறது இல்லை. நாங்கள் இந்த மாதிரி படைப்புகளை தரது மூலம் நாங்கள் இல்லைனாலும் இந்த உலகம் நம்மளை பற்றி பேசும். அந்த படைப்புகள் தான் மெயினானதுன்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் சார். உண்மையில் நேத்ரா உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கின்றது. அதுவே உங்களுடைய வெற்றியின் முதல் படி என்று சொல்லலாம். உங்களுடைய முதல் படைப்பு நேத்ரா இவ்வாறு அழைத்து வந்து கௌரவித்திருக்கின்றது என்றும் சொல்லலாம். அது அடுத்து உங்களுடைய கலைத்துறை பயணத்துக்கு மிக முக்கியமான ஒரு சக்தியை தரும் என்பதில் ஐயமில்லை. சரி, அடுத்த படைப்பு என்னவாக இருக்கின்றது? அடுத்த படைப்பு எங்களுடைய மீண்டும் ஒரு அம்மா படைப்பு தான் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த படைப்பும் நாங்கள் அந்த படைப்பை வந்து பெஸ்ட்டாக ஒரு இந்தியன் சினிமாவுக்கு ஒரு ஈக்குவலாக அப்படி பார்த்தா தான் ஓரளவு வரும்னு சொல்லி அப்படி ஒரு அம்மா பாடலை, ஒரு ஃபீலிங்கான ஒரு பாடலை நாங்கள் தயார் செய்கிறதுக்கு இப்போ ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறோம். அந்த பாடலை வந்து இந்த நேத்ரா டிவி மூலமாக தான் நாங்கள் அதை வெளியிடணும்னு ஒரு ஆர்வத்தோடையும் இருக்கிறோம். நெக்ஸ்ட் மந்த் அந்நியர் தினம் வருது. அதுக்கான நாங்கள் ஆயத்த வேலைகளை இப்போ தொடங்கிட்டோம். நிச்சயமாக எங்களுக்கு நேத்ரா டிவி அதுக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். நிச்சயமாக நேத்ரா டிவி எங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நான் முழுமையாக நம்புகிறேன். நாங்கள் ஏற்கனவே கூறியது போல நீங்கள் கலைத்துறைக்கு புதிதாக பிரவேசித்திருக்கின்றீர்கள். கலைத்துறை பயணம் இவ்வாறு சென்று கொண்டிருக்கின்றது. இந்த பயணத்தில் நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், சவால்கள் என்ன? பொதுவாக கேட்கும் ஒரு கேள்வி, என்ன சவால்கள் நீங்கள் உங்கள் பாத்திரத்திலிருந்து எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன? நிச்சயமாக சார், சவால்கள் வந்து நிறையவே காணப்படுது. ஏன்னா இந்தியா சினிமாவை பொறுத்தளவில் ஒரு படைப்பை கொடுத்தா அது காசாக்கிடலாம். இலங்கையை பொறுத்தளவில் எங்களுடைய இருக்க காசை போட்டு தான் எதை வேணாலும் செய்யலாம். எங்களோட ஒரு காசு வர்றதுக்கான ஒரு எதுவுமே கிடையாது. அந்த வகையில் நாங்கள் வந்து எங்களுடைய பொருளாதாரத்தில் வர்ற ஒரு பங்கு இதில் போட்டு தான் நாங்கள் இந்த படைப்புகளை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இந்த படைப்புகளை நாங்கள் வெளிக்கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் அதுவே எங்களுக்கு ஒரு சவால் தான். எங்கிட்ட ஒரு பக்கம் ஜப்பை பார்க்கணும், ஒரு பக்கம் இந்த கலை சம்மந்தப்பட்ட விடயங்களை சாதிக்கணும்னு ஒரு தீர்ப்பு. அப்போ அது இருக்கக்குள்ள ஒரு சவால்கள் மத்தியில் தான் நாங்கள் இதை சாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம்.
ஆமாம், அம்மாவுக்காகவும் ஒரு அப்பாவுக்காகவும் ஒரு பாடல் தந்து அனைத்து பெற்றோரின் மத்தியிலும் இடம் பிடித்திருக்கின்றீர்கள். நீங்கள் சமூகத்திற்கு, சமூகம் சார்ந்த விடயங்களில் கலைஞர்கள் என்ற வகையில் என்ன செய்ய எதிர்காலத்தில் திட்டங்கள் இருக்கிறதா? சமூகத்திற்கு நிச்சயமாக எங்களுடைய குறுந்திரைப்படங்கள் மூலமாக சமூகத்தில் வர அந்த உண்மையான பிரச்சனைகளை நாங்கள் வெளிக்கொண்டு வர்றதுக்கு, அப்படியான குறுந்திரைப்படங்களை நாங்கள் தயாரிக்கிறதுக்கு எதிர்கால திட்டங்கள் இருக்குது. அந்த படங்கள் மூலியமாக நாங்கள் சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் எதிர்காலத்தில் அந்த மாதிரி வேலை திட்டங்களை ஆரம்பித்து ஒரு குறுந்திரைப்படங்கள் நல்ல ஒரு படைப்புகளை நாங்கள் தருவோம்னு நம்பிக்கையில் இருக்கிறோம். சரி, குட்வின் ஒரு பாடலாசிரியர் உருவாகி இருக்கின்றார். நாளைய உலகத்திற்கு, நாளைய கலைஞர்களுக்கு, நாளைய எதிர்காலத்திற்கு நீங்கள் பல படைப்புகளை தர வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். நேத்ரா தொலைக்காட்சி அதற்காக எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும், கை கொடுக்கும் என்பதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகின்றோம். அந்த வகையில் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்முடன் கலந்து கொண்ட நுவரெலியா மாவட்டத்தின் தலவாக்கலை பகுதியில் மட்டக்களை என்ற ஒரு சிறிய ஒரு கிராமத்திலிருந்து இன்று நேத்ரா தொலைக்காட்சி முன்னர், இந்த உலக மக்களுக்கு முன்னர் வெளிவந்திருக்கின்றார் ஒரு கலைஞராக காட்வின் அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். நன்றி 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 சேவன். ஆமாம், இந்த காட்வின் நாளைய உலகத்திற்கு கோட் வின்னராக வலம் வர வேண்டும் என்று நேத்ரா மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறது. இவ்வகையான கலைஞர்களை நேத்ரா வெளி உலகுக்கு கொண்டு வருவதற்கு தமது சமூக பொறுப்பினை உணர்ந்து செயல்படுகிறது என்ற விடயத்தையும் கூறிக்கொண்டு இத்துடன் இந்த நேர்காணல் பகுதியை நிறைவு செய்து கொள்கிறான். இத்துடன் இந்த வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியும் நிறைவு செய்து கொள்ளலாம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை இன்றைய தயாரிப்பு பணியில் ஈடுபட்ட ராம் ஜெயந்தனுக்கு நன்றி கூறிக்கொண்டு, அதே போல சஜாவுக்கும் நன்றி கூறிக்கொண்டு, தொழில்நுட்ப கலைஞர்கள், கேமரா கலைஞர்கள் உட்பட்ட சகலருக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.